கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு நீடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளை 3 மணிக்கு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் ஒரு பகுதி நாம் தியானிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 30 முதல் 34 ஆகிய வசனங்கள். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். இந்த அதிகால வேளையிலே யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, எவர்களை தேவன் முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ராஜா சொந்த இரட்சகரா நம்ம ஏற்றுக்கொண்டோம். அதிகாலையில் இணைந்திருக்கிறோம். நம்ம எல்லாருமே மீட்கப்பட்ட ஜனம்தான். மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மளை முதல்ல அழைக்கிறார். அழைத்ததுக்கு அப்புறம் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். முதல்ல அழைத்தும் இருக்கிறார். 2வது நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். 3வது எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். 3 காரியங்களை நாம் முதலாவது நம்முடைய சிந்தனையிலே, நம்முடைய இதயத்துக்குள்ளே நல்ல ஆழமா எழுதணும். மறுபடியும் கூட நான் தியானிக்க நல்ல கவனிங்க. எவர்களை முன் குறித்தாரோ, நம்முடைய தேவன் எல்லாமே முன் குறித்துருவார். இந்த அதிகாலையில் நீங்க இணைந்திருக்கலாம். இன்னைக்குதான் புதுசா இணைந்திருக்கலாம். இன்னைக்கு நற்செய்தி என்ன நற்செய்தி தெரியுமா? உங்களை அழைத்தும் இருக்கிறார், உங்களை நீதிமான் ஆக்கியும் இருக்கிறார், உங்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அப்ப 3 பாயிண்ட் இருக்கு. உங்களை அழைக்கிறாரு, உங்களை நீதிமானா மாற்றுறாரு, உங்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். சரி, இப்போ இன்னொரு பக்கமா நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. பாவம் செய்யும்போது தேவனுடைய மகிமை இழந்து போயிட்டாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஒரு மனுஷன் பாவத்துல இருக்கும்போது தேவனுடைய மகிமை இழந்து போயிட்டான். கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டான். கர்த்தரை விட்டு தள்ளி போனதுக்கு அப்புறம் இந்த உலகத்துல பல காரியத்துல பாவத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இனி யாராவது தூக்கி எடுப்பாங்களா, இனி யாராவது மீட்டு எடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி பல காரியங்களை யோசிச்சுட்டு இருப்பாங்க ஜனங்கள். இந்த உலகத்திலே நமக்காக தேவனுடைய குமாரன் நமக்காக மாம்சத்தில் வெளிப்பட்டார். நம்முடைய அக்கிரமம், நம்முடைய பாவம், நம்முடைய மீறுதல் பாவம், நம்முடைய துக்கம், நம்முடைய பலவீனம், நம்முடைய நோய் எல்லாவற்றையும், தலைமுறை சாபம் எல்லாவற்றையும் தாமே சிலுவையில் சுமந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. அவரை யாரெல்லாம் சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே விடுதலையாக்கப்பட்ட சந்ததியா மாறினார்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா மாறினார்கள். சகல விதமான காரியத்திலுமே செழிப்ப கண்டிடுகிறார். எப்பொழுது நாம் மனம் திரும்பி தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட்டு அவருக்காக வாழ ஆரம்பிக்கும் போது தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில வேணும். அநீதியான காரியங்களை வெறுத்து நீதியை பின்பற்ற வேண்டும், உண்மையா வாழ வேண்டும். எத்தனையோ காரியங்கள் இருக்கு. சரி, அடுத்தாப்புல முன் குறித்திருக்கிறார். முன் குறித்த தேவன் நம்மளை அழைத்தும் இருக்கிறார். முன் குறித்த தேவன் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். முன் குறித்த தேவன் எவர்களை நீதிமான் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அப்ப இழந்து போன மகிமையை மீட்டு கொடுக்கிறாரு. ஒரு மனுஷன் பாவம் செய்யும் போது கர்த்தரை விட்டு தள்ளி போயிருந்தாங்க, பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு குடும்பத்தை கர்த்தர் மீட்டு எடுக்கிறார். எப்படி மீட்டு எடுக்கிறார்? இயேசுதான் என் இரட்சகர். இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்றாங்களோ அவர்களை எல்லாரையும் நீதிமானாக மாற்றுகிறார். அழைக்கிறார், நீதிமானா மாற்றுகிறார். அது மாத்திரமல்ல, மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் என்கிறார். தேவன் தான் நம்மளை அழைக்கிறார், தேவன் தான் நம்மளை நீதிமானா மாற்றுகிறார், தேவன் தான் நம்மை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம் என்கிறார். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? சில குடும்பத்திலே அவங்க இருதயத்துக்குள்ள அடிக்கடி
நான் அப்படி வாழ்ந்தேன், நான் இப்படி வாழ்ந்தேன்னு சொல்லி பல காரியங்களை யோசித்துட்டு இருப்பாங்க. சில குடும்பத்துல அந்த குடும்பத்துக்கு விரோதமா சத்துரு பல காரியத்துல போராடிட்டு இருப்பான். நீ பாவி, நீ பாவின்னு சொல்லி பல காரியத்துல பேசிட்டே இருப்பான். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்ட பின்பாக மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து ராஜா சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்ட பின்பாக மனம் திரும்பி வாழ ஆரம்பிச்சிடும். கர்த்தரை விட்டு சின்னதா ஒரு மிஸ்டேக் வருதா, என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி உடனே அர்ப்பணிச்சிடணும். உடனே அவர்கிட்ட ஒப்புரவாயிரணும். நம்ம கிருபையின் காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். கிருபையின் காலத்துல நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அந்தந்த செகண்ட்ல மனம் திரும்பி உள்ள ஓடிதரணும். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்வோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமா இருக்கும். நம்முடைய பட்சத்துல யார் இருக்காங்கன்னா தேவனே கூட இருக்காரு. அழைத்த தேவன் நம்ம கூட இருக்காரு. நம்மளை நீதிமானா மாற்றின தேவன் நம்ம கூட இருக்காரு. நம்மளை மகிமையாக மாற்றின தேவன் நம்ம கூட இருக்காரு. நம்ம கூட பேசிட்டு இருக்காரு. நம்ம இதயத்துல வாசம் பண்றாரு. நம்ம கூட நடக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் கீழே அடுத்தால சொல்றாரு, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்கிறார். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் சொந்த குமாரனை நமக்கா தந்து விட்டார். சொந்த குமாரனையே நமக்கா தந்து விட்டார். மற்ற எல்லாவற்றையும் தராமல் இருப்பது எப்படி? தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், நமக்காக ஜீவ பலியாக தம்முடைய சொந்த குமாரன் பூமியில் நமக்காக தந்தார். அவரை நாம் சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளும் போது நாம் விடுதலையாக்கப்படுகிறோம், ஆசீர்வதிக்கப்படுகிறோம், நாம் நீதிமான மாற்றப்படுகிறோம், மறுபடியும் இழந்து போன மகிமை மீட்டு கொடுக்கிறார். எல்லாமே தந்துட்டார். சொந்த குமாரனே நமக்காக தந்துட்டார். மற்றது தராம இருப்பது எப்படி என்கிறார். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்கிறார். அதுவும் கொஸ்டின் தான். கீழே ஆன்சர் வருது, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமானாக்குகிறவர். சில குடும்பத்துல சொல்லிடுவாங்க, இவன் பாவி, அவங்க அக்கிரமம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க சொல்லி ஏகப்பட்ட மக்களை சொல்லிட்டு இருப்பாங்க. என்னுடைய வாழ்க்கையில கூட நான் அறியாம ஏகப்பட்ட காரியம் சொல்லியிருக்கேன். ஆனா முழு பைபிளை வாசித்து பார்த்ததுக்கு அப்புறம் தெரியுது, நம்ம யாரையுமே எதுவுமே சொல்லக்கூடாது. தேவன் எவர்களை முன் குறிக்கிறாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். தேவன் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கியும் இருக்கிறார். தேவன் எவர்களை நீதிமான ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அப்ப இது எல்லாமே பரலோகத்தில் உள்ள புரோகிராம் தான். இது எதுவுமே நம்மளால உண்டானது கிடையாது. நம்ம செத்தா மண்ணு, அவ்வளவுதான். ஆவி தன்னை தந்த தேவன்கிட்ட போகும். நம்முடைய இருதயம் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் பரலோகத்துல போய் வாசம் பண்ணும், அவ்வளவுதான். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில தொடர்ந்து நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். அதே நேரத்தில் தேவனுக்கு பிரியமானபடி வாழ அழைக்கப்படுகிறோம். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே குறைகள் குற்றங்கள் உண்டு. அந்த எல்லா காரியத்திலிருந்து மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமானபடி வாழும் போது நம்ம குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? ஒரு பாயிண்ட் கேட்கிறாரு. தேவன் தான்ப்பா தெரிந்து கொள்றாரு, அவங்க மேல குற்றம் சாட்டுகிறவன் யார்? அதை எப்படி சொன்னா புரியும் அப்படின்னா, இப்போ கடைசி காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு கவர்மெண்ட் ஒரு முடிவு எடுக்கு, எல்லா வீட்லயும் ஒவ்வொரு பிள்ளைய நான் வேலை தர போறேன்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கு. அதை நம்ம எப்படி மறுக்க முடியும்? கவர்மெண்ட் எல்லா வீட்டில் உள்ள ஒரு பிள்ளைக்கும் ஒரு கவர்மெண்ட் வேலை தராங்க. அது கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணும். அதே போல பரலோகத்தில் உள்ள கவர்மெண்ட் நமக்கு என்ன முடிவு பண்ணிருக்கு அப்படின்னா, தேவன் எவர்களை அழைத்திருக்கிறாரோ அந்த குடும்பத்தை நீதிமானாக மாற்றியிருக்கிறார். தேவன் எந்த குடும்பத்தை நீதிமானாக மாற்றுகிறாரோ அந்த குடும்பத்துக்கு மகிமையும் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அடுத்தாப்புல, ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. பிதாவுடைய வலது பரிசத்திலே நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார்.
நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். சில குடும்பத்துல யோசிப்பாங்க, எனக்காக யாரு ஜெபம் பண்ணுவா, எனக்காக யாரு ஜெபம் பண்ணுவா, எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, என் குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்கு. நமக்காக பரிந்து பேசுகிற ஒருவர் உண்டு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இன்றும் நமக்காக பிதாவுடைய வலது பரிசத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அதனால அதிகாலையில் எத்தனை குடும்பத்துல நீங்க இணைந்திருக்கிறீங்களோ, இந்த செய்தி உங்களுக்கு மறுபடியும் பிரயோஜனமா இருக்கும். மறுபடியும் புரியலைன்னா மறுபடியும் முதல்ல இருந்து கேளுங்க. ஏன்னா இன்னைக்குள்ள செய்தி கொஞ்சம் ஆழமான செய்தி. புரியலையா மறுபடியும் கேளுங்க. ஏன்னா முக்கியமான சப்ஜெக்ட் தான் எடுத்து பேசிட்டு இருக்கோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணுமா, இன்னைக்கு உள்ள செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி. மறுபடியும் புரியலையா மறுபடியும் முதல்ல இருந்து கேளுங்க. எவர்களை முன் குறித்தாரோ, தேவன் எவர்களை முன் குறித்தாரோ அந்த குடும்பத்தை அழைத்தும் இருக்கிறார். தேவன் எந்த குடும்பத்தை அழைத்தாரோ அந்த குடும்பத்தை நீதிமானா மாற்றி இருக்கிறார். தேவன் எந்த குடும்பத்தை நீதிமான ஆக்குனாரோ அந்த குடும்பத்தை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இது எல்லாமே பிதாவுடைய தேவனுடைய முன்னறிவிப்பின் சித்தம். இதுல நம்ம எதுவுமே கிடையாது. நம்மளை அழைக்கிறாரு, நம்மளை நீதிமானா மாற்றுறாரு, நம்மளை மகிமைப்படுத்துறாரு. நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த பூமியில வாழ்ற காலத்துல உண்மையா வாழணும், கீழ்ப்படியணும். நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா கட்டளைக்கு, சட்ட திட்டங்களுக்கு நம்ம கீழ்ப்படியணும். நம்ம பரலோகத்துல பிள்ளை. பரலோகத்துல பிள்ளை எப்படி இருக்கணும்? பரலோகத்துக்கு உள்ள தேவனுக்கு எப்படி எப்படி நம்ம பிரியமா வேலை பார்க்கணுமோ அதே போல வேலை பார்க்கணும். ஹல்லேலூயா. அதனால காலை வேளை இணைந்திருக்கும்போது எப்படி யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில ஏதாவது மிஸ்டேக் இருக்கா, அதை மட்டும் நம்ம அடிக்கடி செக் பண்ணிட்டே இருக்கணும். செல்போன்ல சார்ஜ் இல்லைன்னா செக் பண்ணி பார்க்கணும். அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு குறை இருக்கா, அதை நம்ம அடிக்கடி செக் பண்ணி பார்க்கணும். அடிக்கடி செக் பண்ணி பார்க்கும்போது பல பிரச்சனைக்கு உடனே முடிவு வந்துடும். ஹல்லேலூயா. நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் அவரே என்று எழுதப்பட்டிருக்கு. நமக்காக பிதானிடத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த கால வேளையிலே நம்ம ஜெபிக்க போறோம். ஒருமனப்பட்டு கேளுங்க. யாரெல்லாம் உபவாசம் இருக்கிறீங்களோ ஒருமனப்பட்டு கேளுங்க. என் வாழ்க்கையில இதெல்லாம் குறையா இருக்குப்பா, மன்னிச்சிருங்கப்பா. என்னை அழைத்தீங்க நன்றிப்பா, என்னை நீதிமானா மாற்றீங்க நன்றிப்பா, என்னை மகிமைப்படுத்துங்க நன்றிப்பா, எங்களுக்காக பிதான வலது வருஷத்துல பரிந்து பேசி நன்றிப்பா சொல்லி அழகா தாழ்த்துங்க. உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறோம், அன்பு நிறைந்த பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுதிக்கிறோம் ராஜா. உங்க நாம மகிமுடட்டும். உங்களுடைய கரத்துல தாழ்த்து விடுறோம். யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோம் எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் ஆசீர்வதிங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பம் முத்திரைப்படட்டும். சில குடும்பத்துல புதுசாக இணைந்திருக்காங்க, அவங்களுடைய வம்சம் ஆசிரியப்பட வேண்டும், அந்த குடும்பம் ஆசிரியப்பட வேண்டும். எங்க வாழ்க்கையில எத்தனை குறைகள் இருக்கோ எல்லா குறைகள் எல்லாம் மன்னித்து அந்த குடும்பத்தை ஆசிரியங்க. அதிகாலை வேளை தங்களை தாழ்த்தின புதிய நாளுக்கான கிருபைக்கு 1000 மடங்கு ஸ்தோத்திரம்ப்பா. அதிகாலை வேளையிலே சிலுவை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தீங்கப்பா. அதிகாலை வேளையிலே கல்வாரி அன்பினால் நிரப்புங்கப்பா. நாங்க கர்த்தருடைய பிள்ளையா இருக்கணும்ப்பா. உங்க பிள்ளையா நாங்க வாழணும்ப்பா. வெளிச்சத்தின் பிள்ளையா வாழணும்ப்பா. கடைசி காலத்துல கர்த்தருக்கா சாட்சியில் ஒரு வாழ்க்கை வாழணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க. எங்களோட அக்கிரமம், எங்களுடைய பாவம், எங்களுடைய மீறுதல், எங்களுடைய பலவீனம், எங்களுடைய நோய் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தவரே, உங்க தழும்புகளாலே நாங்க குணமாறோம்ப்பா. எங்களை மீட்டு கொண்டீங்களே நன்றிப்பா, நன்றிப்பா. பரிசுத்தாவினால் நிரப்புங்கப்பா. அக்கினி அபிஷேகம் நிரப்புங்கப்பா. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரங்களாலும் உங்க பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. எத்தனையோ குடும்பத்துல இணைந்திருக்காங்க, அந்த குடும்பத்தை கர்த்தர் கரம் தொட்டு ஆசிரியப்பா. அவங்களுடைய வம்சம் ஆசிரியப்பட்டும் எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் தொட்டு ஆசிரியங்க. உமக்கு பிரியமானபடி நாங்க வாழணும்ப்பா. எங்க வாழ்க்கையில எத்தனை குறை இருக்கோ, எத்தனை குற்றங்கள் இருக்கோ எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்கப்பா. மனம் திரும்பி தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம், தேவன் எதிர்பார்க்கிற நீதி, தேவன் எதிர்பார்க்கிற உத்தமம் எங்க இதயத்துல காணப்படணும்ப்பா. அப்பா, கடைசி காலத்துல உன்னை போல பிறனை நேசிச்சீங்க ராஜா. அந்த அன்பு கூற அந்த கிருபை தாங்கப்பா. நன்மை செய்த கிருபை தாங்கப்பா. நற்கிரியை செய்த கிருபை தாங்கப்பா. இச்சை மேற்குள்ள கிருபை தாங்கப்பா. ஒரு உணர்வுள்ள ஆவியை தாங்கப்பா. கல்லான இதயத்தை எடுத்து போட்டுருங்கப்பா. சதையான இதயத்தை தாங்கப்பா. எங்க இதயத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியான தங்க வேண்டும். பிதா குமார பரிசாவியானவர் எங்க வீட்டுக்குள்ளே, எங்க இதயத்துக்குள்ளே, எங்க குடும்பத்துக்குள்ளே நீங்க வாசம் பண்ணணும்ப்பா. எந்த குடும்பத்துல தங்களை தாழ்த்தணும், அந்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிரியங்க. சத்துரு மேற்குள்ள அபிஷேகம் நிரப்புங்கப்பா. உணர்வுள்ள ஆவி தாங்க ராஜா. சில குடும்பத்துல தாழ்த்துறாங்கப்பா. ஜெப அபிஷேகம் தாங்கப்பா. அப்பா, ரட்சிப்பின் வசதி தாங்க ராஜா. நீதியின் சால்வை தாங்கப்பா. துதியின் அபிஷேகத்தை தாங்கப்பா. யாரெல்லாம் ஜெபிக்கணும்
ஒவ்வொரு குடும்பத்துக்குமே வஸ்திரம் தாங்கப்பா, வெண் வஸ்திரம் தாங்கப்பா. கர்த்தருக்காக நான் கடைசி காலத்தில் வாழணும்ப்பா. கரைதிரை இல்லாமல் பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்ளணும்ப்பா. கிருபை தாங்கப்பா. தேவனர்களே அப்பா மினிஸ்டர்களை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ளே அப்பா இணைந்து ஜெபிக்கிறானோ எல்லா குடும்பமும் பரலோகத்தில் வரணும்ப்பா. ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும்ப்பா. எங்க வாழ்க்கையில எத்தனையோ குறை இருக்குப்பா. அந்த குறைகளை மன்னிங்கப்பா. அதிகாலை வேளையில தாழ்த்துறாங்க. உங்களுடைய அப்பத்தையும் தண்ணி ஆசிரிங்க. உங்க ஜீவனுக்கு என்ன வேணுமோ எல்லாவற்றையும் தந்து ஆசிரிங்க. நிறைய குடும்பத்துல தாழ்த்துறாங்க. அவங்களோட சிரசின் மேல ஆசிரியத்தை வைங்கப்பா. இந்த நாளில் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசிரியங்க. திருமண நாள் கொண்டாடுறாங்க, அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசிரியங்க. சில குடும்பத்திலே கற்பத்தனியா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனமிறங்கி ஆசிரியங்க. மாசமா இருக்காங்க, தாயும் பிள்ளையும் ஆசிரியங்க. டெலிவரி பண்றாங்க, கர்த்தர் கூட தான் ஆசிரியங்க. சில குடும்பத்திலே திருமணம் வேண்டாங்கிறாங்க, பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுது. சில குடும்பத்துல நல்ல மாப்பிள்ளை வேணும்னு ஆசைப்படுறாங்க, நல்ல பொண்ணு வேணும்னு ஆசைப்படுறாங்க. கர்த்தர் வாசல் திறந்தாங்க. திருமணம் முடிந்த பின்பாக பல குடும்பத்திலே குறைகள், குற்றங்கள், சில குடும்பத்துல சந்தேகம் அடிச்சிருந்தாங்க. சில குடும்பத்திலே தெய்வ செலவு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லை. சில குடும்பத்துக்குள்ளே மாந்திரிகம், பிள்ளி சுனி, ஏவல்ல கட்டப்பட்ட நிலைமை. எத்தனை குடும்பத்துல இணைந்திருக்காங்களோ அந்த வீட்டுக்கு விரோதமா சர்ப்பத்தின் கிரிய, தந்திரமான ஆவியில் எல்லா சத்தகிரியில் அழிவுபடட்டும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும்ப்பா. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. எந்தெந்த குடும்பத்திலே விசேஷமா கற்பத்தின் ஜெபிக்கணும் அந்த குடும்பத்தை கர்த்தர் மனமிறங்கி ஆசிரியங்க. எத்தனையோ குடும்பத்துல காலை வேளையிலே வேலைக்கு பொறுப்படுறாங்கப்பா. ஆஃபீஸ் பொறுப்படுறாங்க, கம்பெனி பொறுப்படுறாங்க, வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க. இன்னுமா ஐடி ஃபீல்டில் டாக்டர், நர்ஸ், இன்னுமா எத்தனையோ குடும்பத்தில் காலை வேளை டீச்சர், நிறைய குடும்பத்தில் வெளிநாட்டில் இருக்காங்க. சில குடும்பத்தில் வேற ஒரு இடத்துல தங்கி ஹோமில் வேலை பார்க்காங்க, ஹாஸ்டலில் தங்கி வேலை பார்க்காங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கரந்து ஆசிரியக்கணும். உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும். உங்கள் சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்கணும். இந்த நாளின் ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துருங்க. காலவெளியிலே அப்பா வியாபாரத்துக்கு பொறுப்படுறாங்க, கம்பெனி பொறுப்படுறாங்க, போர்ட்டில் பொறுப்படுறாங்க, அந்த குடும்பத்தை விசேஷமாக ஆசிரியங்க. டிரைவிங் லைனில் இருக்காங்க, காலவெளியில் பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, டூ வீலரில் போகிறாங்க, ஃப்ளைட்டில் போகிறாங்க. எத்தனையோ குடும்பத்தில் காலவெளியில் வெளியே பொறுப்படுறாங்க. அந்த எல்லா குடும்பத்தையும் ஆசிரியங்கப்பா. எத்தனையோ வீட்டிலே சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல், கஷ்டத்துக்கு மத்தியில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு தேவ சமாதானம் உண்டாகட்டும். கடன் பிரச்சனையை போராடிட்டு இருக்க, பஞ்சம், தரித்திரம், கஷ்டம், பல விதமான பிரச்சனைக்கு நடுவில் ஜெபினாங்கப்பா. அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டாங்கப்பா. இந்த மாசத்துல எல்லா கருத்துல கதை கொண்டு இந்த ஆசிரியத்து கிருபைக்கா நன்றிப்பா. கர்த்தர் பிரியமானபடி நாங்கள் வாழணும்ப்பா. என்னோட வாழ்க்கையில எத்தனை குறைகள் இருக்கும், எல்லா குறைகள் எல்லாம் மன்னிங்கப்பா. எல்லா குறைகள் எல்லாம் மன்னிங்கப்பா. தேவ சமூகத்துல காத்திருந்து அப்பா புது பலனை பெற்றுக்கொள்ள கதை கிருபை செய்யுங்க. துதிக்கிற பிள்ளைகளா மாறணும், தியானிக்கிற பிள்ளைகளா மாறணும், இடைவிடாமல் ஜெபிக்கிற பிள்ளைகளா மாறணும். எல்லா குடும்பத்துக்கு அதில் ஆசிரியங்க. விசேஷமா காலவெளியில் ஜெபிக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல் அவசர சிகிச்சையில் இருக்காங்க, பலவீனத்தோட ஜெபிக்கிறாங்க, படுத்த படுக்கையில் இருக்காங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க. அந்த குடும்பத்துக்குள்ள என்ன தேவை இருக்கோ அந்த எல்லா தேவையெல்லாம் சந்திங்கப்பா. எத்தனையோ குடும்பத்துல மரண தருவாயில் இருக்குங்க, கேன்சர்ல பாதிக்கப்படுறாங்க, கிட்னி பிரச்சனைல பாதிக்கப்படுறாங்க, ஸ்ட்ரோக்ல பாதிக்கப்படுறாங்க, தலையில ஆப்ரேஷன், காலில் ஆப்ரேஷன், கையில் ஆப்ரேஷன், சரீரத்துல பலவிதமான பலவீனத்தோட ஜெபிக்கிறாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்த்தர் தொட்டு பரிபூர்ணமான சுகமாக்கி தாங்கப்பா. உங்களுடைய தலைமுறையால சுகமானு வேதசம்படி எங்களோட பலவீனம், எங்களோட நோய் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தவரே, எங்களோட அக்கிரமம், எங்களோட பாவத்தில் மன்னித்து குணமாக்குறவரே, உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. இந்த நாளிலும் எந்த குடும்பத்திலே ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், இன்னுமாக நிறைய தேவைகள் உண்டு. கடன் வாங்கின திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலை, வண்டி டியூ கட்டணும், இஎம்ஐ லோன், நகை கடன், ஃபைனான்ஸில் வாங்க கொடுக்க முடியாது, எத்தனையோ காரியங்கள். எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் சந்திங்கப்பா. ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிரியங்க. அவனுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றி தாங்க ராஜா. எத்தனையோ குடும்பத்தில் இன்னைக்கு அர்ஜென்ட்டாக பணம்னு சொல்லி யோசிக்கிறாங்கப்பா. அந்த குடும்பத்தோட தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திக்கணும். காலவேளை யாரெல்லாம் தங்களை தாழ்த்தங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசிரியங்க. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். எங்களோட ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் உங்களுடைய ஜீவனுக்களை தாழ்த்த முடியும் ராஜா. எத்தனையோ குடும்பத்திலே வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனம் இறங்கி ஒரு வாசல் திறந்தாங்க. வெளிநாட்டு போறக்கா ட்ரை பண்றாங்க. உமக்கு சுத்தமானால் கொண்டு போங்கப்பா. அதிகால வேளையிலே யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும். எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்படணும்ப்பா. மிஷினரி மாறி அப்பா உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா தேசத்திலுமே சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். என் தேவன் உதவி செய்யுங்க, என் தேவன் உதவி செய்ய ராஜா. காலை வேளையில யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பத்தோட பாரத்தில் நீக்கி போடுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிங்க. ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க.
உங்கள் சமூகத்தில் எல்லா குடும்பத்தை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளில் என்னென்ன பாரத்தோடு இருக்காங்களோ, வீடு கட்ட வேண்டிய சில குடும்பம், சில குடும்பத்தில் இடம் வாங்கணும், சில குடும்பத்தில் வண்டி வாங்கணும், எத்தனையோ ஆசைகள் இருக்குது. அவங்களோட மன விருப்பத்தை கத்தை நிறைவேற்றித்தாங்க. தேவனரில் எப்போ மினிஸ்டரில் ஆசீர்வதித்தாங்க. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். மீதியானவர்களை நீங்கள் பொறுப்படுத்துங்க. எத்தனையோ குடும்பத்தில் பரிசுத்தவான்கள் இணைந்திருக்காங்க. அந்த குடும்பத்தை கத்தர் மேன்மேலும் ஆசிரிங்க. இந்த நாளில் உங்களுடைய சமூகத்தில் காத்து நன்றி செலுத்த கத்த கிருபை செய்யுங்க. கர்த்தர் பொறுப்படுத்தும் துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். God bless you. ஜெபிக்க வேண்டிய விரும்பினால் 9363064181 நம்பர் உண்டா நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.